நமஸ்காரம். நமஸ்காரம். பள்ளிக்கூடம் விட்டாச்சா? அப்பதே விட்டாச்சு. என் பேர்னு காணலையே. அவன் பள்ளிக்கூடத்துக்கே வரலையே. பள்ளிக்கூடத்துக்கு வரலையா? கோபி! கோபி! சங்கீத வாத்தியார் விட்டார். நமஸ்காரம் பண்ணிக்கோ. இவன் தான் என் பேரன். அப்படிங்களா? கோபால். புல்லாங்குழல் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. இன்னைக்கு நல்ல நாள் தானே, ஆரம்பிச்சுக்கலாம்ல? ஆரம்பிச்சலாங்க. உட்காருங்க. கோபி, இந்த விரல்லாம் எப்படி வச்சுக்க? வச்சுக்க. இது சஜ்ஜமம். இங்க பாரு. இப்ப ரிஷபம். அதுக்கு இந்த விரல் எடுக்கணும். இங்க பாரு. ஐயா, நம்ம கோபி ரொம்ப சீக்கிரத்துல பிரமாதமா வாசிக்க கத்துக்கிட்டான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றதில்ல, பிறவி ஞானம். ஏதோ போன ஜென்மத்து விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்வாங்களே, அது இதுதான். எல்லாம் அவனுடைய அருள். எங்க போயிட்டான்னு தெரியலையே. எல்லாம் உண்மை தப்புயா. இந்த வயசுல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற பிள்ளைய புல்லாங்குழல் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி படிப்பு நிறுத்தினீரு. கண்டித்து வளர்க்காத பிள்ளை ஊர் சுத்தத்தான் நாயக்கன்னு கேள்விப்பட்டது இல்லையா? அவனை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் பெரிய ஞானியா. எங்கப்பா போயிட்டேன்? தூங்கும் போது யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. மூச்சு பார்த்தேன். ஒரு கோலத்தை என்னை கூட்டிட்டு போய் ஒரு கிருஷ்ணன் கோயில கொண்டு போய் விட்டுருச்சு. நான் அங்க பாடுனேன். எக்கச்சக்கமான கூட்டம் சேர்ந்துச்சு. பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க. 3 நாள் அங்கே இருந்துட்டேன். அப்புறம் நேற்று ராத்திரி கனவுல கிருஷ்ணன் வந்தா. தாத்தா கிருஷ்ணன் வந்தாரா?
பரமாத்மா நீ வந்தியா? அப்புறம் சொல்லு. நீ வீட்டுக்கு போ, இன்னொரு தடவை நான் கூப்பிடும் போது வரலான்னு சொல்லிட்டேன். நான் வந்துட்டேன். ஆத்திரையா, இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயமா? தெய்வ அருள் பெற்றவங்களுக்கு தான் கிடைக்கும். ராமையா பிள்ளை, ஏன் இப்படி வளர்றீரு? பையன் தான் ஏதோ பைத்தியகாரத்தனமா பேசுறான்னா அவனை 4 வார்த்தை சொல்லி கண்டிச்சு வைக்காம நீரும் அவனோட சேர்ந்துட்டு பேசுறீங்க. பக்தியை பத்தி உனக்கு என்ன காரணம் தெரியும்? நீ வாய், நீ வாய். வெள்ளோ. அண்ணா, பரமாத்மா உன்னுடைய மகிமையே மகிமை. பூர்வமா இந்த பக்கம் சும்மா பார்த்து போலான்னு வந்தேன். ஓய், தெரியாத உண்மை பத்தி எனக்கு ஆதாயம் இல்லாம ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டீரே. விஷயத்தை சொல்லும். எல்லாம் நல்ல விஷயம்தான். ஏயா, உமக்கு வாரிசு ஒரே பேரன். அவன் பாட்டுக்கு நினைச்சா போறான் வாரான். கேட்டா கண்ணன் கூப்பிட்டாரு, கனவுல வந்தாருன்னு வளர்றான். நீர் அவனை கண்டிக்கிறது இல்ல. ஊர் உலகத்துக்கு அவனை பார்த்தா பைத்திய மாதிரி தான் யாருக்கும். அவன் ஞான பிறகு சாட்சாத்து கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருள் கடாட்சியம் பெற்றவன். அவனை சொல்லி குத்தம் இல்லையா. முதல்ல உண்மை நீர் திருத்திக்கணும். இங்க பாரும், நம்ம கருப்பையா பிள்ளை பொண்ணு அண்ணன் இருக்காளே, தங்கக்கிளி மாதிரி இருக்கா. கருப்பையா பிள்ளைக்கும் உம்ம பேர மேல ஒரு தனி பிரியம். அதை என்கிட்ட நேரடியா சொன்னாரு. பேசாம அவன் வீட்டுக்கு வந்ததும் விஷயத்தை எடுத்து சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சிரும். சம்சாரம் பிள்ளை குட்டின்னு ஆயிட்டா எல்லாம் சரியா போயிடும். அவன் வீட்டிலேயே இருப்பான். என்ன, எனக்கு மட்டும் என் வம்சம் பெருகணும்னு ஆசை இல்லையா? பரமசிவம், என் பேரனை ஆட்கொண்ட பெருமான் அவனுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னதான் கடவுள் அருள் இருந்தாலும் மனுஷ பிரயத்தனம் கொஞ்சம் இருக்கணும் பிள்ளைவாள். எல்லாமே தானா நடக்காது. இந்த தடவை வரும்போது கேட்டு பாக்குறேன். நாளை கிருஷ்ண ஜெயந்தி, எங்க இருந்தாலும் என் பேரன் வந்துடும். வந்ததும் விஷயத்தை எடுத்து சொல்லி பக்குவமா முடிச்சிடும். வேணும்னா நானும் 2 வார்த்தை சொல்றேன். என்ன, சரியா? சரி. வானவர் விருந்தாக
கோடி. ஆத்மாவின் பொருளாக கீதையிலே அருள் காட்டும் சுடர் வீசும் பாதையிலே உலகினை நாளும் நல்வழி ஓட்டும் சாரதி நீயே மாதவன் நீயே. 1000 கோடி காலங்களாக ஆனந்த லீலையின் நாயகன் நீயே 1000 கோடி. தம்பி, இவ்வளவு அருமையான இசையை கேட்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க பழைய நல்லூருங்கிற எங்க கிராமத்துக்கு வந்து எங்க கோயில்ல வாசிக்கணும். எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன். மன்னிக்கணும், நான் பணத்துக்காக வாசிக்கிறேன் இல்லை. அந்த கிருஷ்ண எங்க வர சொல்லி எனக்குள்ள உத்தரவு கொடுக்கறானோ அங்கதான் வருவேன், வாசிப்பேன். உங்க ஊருக்கு எப்ப வர சொல்றானோ அன்னைக்கு வர்றேன். எப்படி என் பேரை வந்தோம்? என் பேரை வந்ததுக்கு அப்புறம் பூஜை ஆரம்பிக்கலாம். அவன் எங்கேயா வரப்போறான்? நினைச்சா வருவான், நினைச்சா போவான். ஞானக்கு இருக்கு. எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? பூஜை ஆரம்பிக்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நிச்சயமா வீட்டுக்கு வந்துடுவான். கொஞ்சம் பார்க்கலாம். அவன் எத்தனை மணிக்கு வர்றது, இவரு எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பிக்கிறது? நடுராத்திரி ஆயிடும் போல இருக்க. அவனை காணோம். பூஜை ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பிச்சு பூஜை ஆரம்பிச்சு. வரட்டும் வரட்டும் பேசுமா. தாத்தா, தாத்தா, என் மேல கோபமா? நீங்க ஏன் கோபமாக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நேத்து கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் வரலன்னு தானே கோபம். தாத்தா, அந்த கிருஷ்ணன் எப்ப வர சொல்றானோ அப்ப போறேன். திரும்பி போக சொல்லி எப்ப எனக்கு உத்தரவு கொடுக்கறானோ அப்ப வர்றேன். இதை நான் வெளியில சொன்னா என்ன பைத்தியக்காரன் நினைப்பாங்க. தாத்தா, உங்களுக்கு தெரியாதா, சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணருக்கு சேவை செய்யறத என் பாக்கியமா கருதுறேன். இது பைத்தியக்காரத்தனம்னு உங்களுக்கும் தோணுனா சொல்லுங்க. இனிமே நான் வெளியில போக மாட்டேன். இல்ல கோபால், இல்ல. யாருக்குமே கிடைக்க முடியாத பேரருள் பெற்றவன். உன்னை போ வா போகாதுன்னு சொல்றதுக்கு அவனை தவிர வேற யாருக்கு அதிகாரம் இருக்கு? எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உன்னுடைய தெய்வீக இசையை நான் கேட்கணும். நீ நிச்சயம் இங்க இருக்கணும், பூஜையில கலந்துக்கணும். இந்த கிருஷ்ண மேல சத்தியம் பண்ணி கொடு. அவுத்து விடாதா? யாராவது அவனை அவுத்து விட்டா அறிவாளால வெட்டு வேணும். அது அறிவாளை குத்தி வச்சு போயிருக்காம முருகன், ஜாக்கிரதை. என்னடா அக்கிரமா? யாரா அவனை கட்டி போட்டது? அது வந்து வண்டிக்கார முருகன் தாங்க. ஏன் ஏன்? ஐயோ, முதல்ல அவுத்து விடுங்க. அவுத்து விடுற அவனை. என்னடா நடந்து? ஒண்ணு இல்லைங்க, காகரி வாங்க சந்தைக்கு போயிருந்தேன். முருகன் தங்கச்சி ராதாட்ட தான் காகரி வாங்கினேன். ராதா, உங்ககிட்ட இருக்க காகரி எல்லாம் புதுசா அழகா இருக்குன்னு சொன்னேங்க. விளையாட்டுக்கு சொன்ன அந்த பேச்ச ராதா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ அண்ணன்ட்ட சொல்லி அவ என்ன அடிச்சு இப்படி தொங்க போட்டுட்டானுங்க. போய் சொல்லாதடா முதலாளி. இவ ராதா கிட்ட எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரலாம் கேட்டிருக்கா. இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். ராதா சொல்லிருக்கா. பேச என்ன தப்பு? நீ என்ன பத்திரி பரம்பரையா?
அப்படி இப்படி 4 பேருக்கு முன்னால சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிருக்காங்க. உன்னை வெட்டி தொங்க விடாம கட்டி தொங்க விட்டான் பாரு, அதுக்கு நீ சந்தோஷப்படணும். என்ன அழகு, என்ன அழகு. அதுங்களா அலங்காரவல்லி மக ராதாங்க. ஓஹோ, அடையவே முடியாத பொருளோன்னு நினைச்சேன். போட்டியா? போட்டங்க. என்ன ராதா, சௌக்கியமா? ஒரு 1/2 கிலோ தக்காளி போட. என்ன நம்ம பேரு இவனுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உன்ன மாதிரி அழகான பெண்ணுங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும். நான் யார் தெரியுமா? பக்கத்து கிராமத்து சிங்காரம் பிள்ளை இருக்காரே, அவருடைய மகன் ராமசாமி. உங்க அம்மாவை பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்துல அலங்கார வல்லின்னா ரம்பு ஊர்வசின்னு ஊரெல்லாம் பேசிக்குவாங்க. யோ, தக்காளிக்கு 1 ரூபாய். இந்த தின்றியா குடியா? சும்மா வச்சுக்க. வீடு எங்க இருக்கு? பொழுது சாய வரேன். யோ, மரியாதையா பேசு. அதெல்லாம் அந்த காலம். எந்த காலத்திலையும் அதுக்கு மட்டும் தனி மவுஸ் உண்டு ராதா. அடச்சி போயா, மூச்சு முகரையும் பாரு. எவ்வளவு நேரம் தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? இன்னொரு வார்த்தை பேசினா மானம் கெட்டு போகும்.